Hi friends, welcome back to Gaya Cafe. Friends, இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் ஸ்பெஷல். யாருக்கெல்லாம் நான்வெஜ் ரொம்ப பிடிக்குமோ தாராளமாக ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெஜிடேரியன்ஸ் கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ரெசிபி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் சொல்கிறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுறா புட்டு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யம்மியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப நியூட்ரிஷியஸான ரெசிபி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து அவ்வளோ நல்ல நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து ப்ரோட்டீன், தென் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இப்போல்லாம் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் பாடிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 வந்து இப்போ கேப்சியூல்ஸாக கூட வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து குழந்தை வந்து ஹெல்த்தியாக பிறக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து இப்போ வீட்டிலலாம் பார்க்குறோம் கேப்சியூல்ஸாக கொடுக்குறாங்க. ஃபிஷ் ஆயில் கேப்சியூலு அது மாதிரிலாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காட் லிவர், ஃபிஷ் லிவர் எல்லாமே வந்து ஆயில் கேப்சியூல் ஆயில்ஸாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோவா நல்லதில்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபிஷ்லேயே எல்லாமே அதெல்லாம் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சில பேர் பெருமைக்கு சொல்லுவாங்க, என் குழந்தை வந்து இந்த சின்ன முள் இருக்கிற மீனெல்லாம் சாப்பிடாது, நல்லா வந்து வஞ்சன மீனும் வவ்வா மீன் தான் என் குழந்தை சாப்பிடும் அப்படின்ற மாதிரி பெருமைக்கு சொல்லுவாங்க. பட் ட்ரூலி ஸ்பீக்கிங் அது வந்து பெருமை இல்லைங்க, அது ரொம்ப பாவம். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொழுப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த சத்து வந்து உடம்புக்கு போகிறத விட நீங்கள் வந்து ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது நீங்கள் அதை நல்லா நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி முள் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. ஸோ தட் அதை வந்து குழந்தைங்க சாப்பிடும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டே மீன் சாப்பிட மாட்டார். ஸோ அவருக்காக எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நான் யோசிப்பேன். ஆக்சுவலாக ஃபிஷ் கட்லெட் பண்ணுவேன், அதை நான் சாப்பிடுவார். ஸோ ஃபிங்கர் ஃபிஷ் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடுவார். ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். முள் இல்லாமல் இந்த ஃபிஷ் புட்டு பண்ணி கொடுங்க. ஸோ ரொம்ப யம்மியான ரெசிபி. கேப்சியூல்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க, எந்த கேப்சியூலும் கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ஃபிஷ்ஷில் வந்து பண்ணி கொடுங்க. ஸ்மால் ஃபிஷ்ஷஸில் வந்து ஒமேகா 3 நிறையா இருக்குது. அதே மாதிரி ஆயிலி ஃபிஷ்ஷஸில் தான் வந்து ரொம்ப 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 நல்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த சுறாவில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வந்து கார்போஹைட்ரேட் சுத்தமாக அதில் கிடையாது. ஸோ அதாவது கேலரிஸ்லாம் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஃபிஷ்ஷை வந்து கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ் வந்து கடையிலேயே வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து அவங்களே அழகாக ரிமூவ் பண்ணி அதை வந்து கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து வீட்டில் வந்து ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணினேன். அவ்வளோ சூப்பராக கட் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஃபிஷ்ஷோட அந்த ஸ்கின்னோட வந்து நம்ம பாயில் பண்ணும்போதும் பயங்கர ஸ்மெல் வரும். வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பட் ஆனால் அன்னைக்கு வந்து ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்ததில் வீட்டில் வந்து ஒரு ஸ்மெல்லே வரையலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த பீசஸ் வந்து சிக்கன் பீசஸ் மாதிரியே இருக்குது. அதை நான் வந்து இப்போ வந்து பாயில் பண்ணுறேன். 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் ஜஸ்ட்டு சால்ட்டு போட்டிருக்கேன். தென் ஹல்தி வேணும்னா போட்டுக்கலாம். போட்டு ஜஸ்ட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் இது சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. இது வெந்த பிறகு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். வாட்டர் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து அப்படி கை வைக்கும் போதே உடையுது பாருங்கள். இந்த மாதிரி உடையிறப்ப இருக்கும் போது நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். பாருங்கள், ஈஸியாக நம்ம எப்படி ஸ்கின் அழகாக வருது பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக், ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆனியன்ஸ் வந்து நான் இதுக்கு வந்து நிறைய தேவைப்படும். இந்த புட்டுக்கு வந்து ஆனியன்ஸ் தான் மெயின். நிறைய நியர்லி 5 to 6 ஆனியன்ஸ் நீங்கள் கட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ நியர்லி 5 ஆனியன்ஸ் கட் பண்ணி 6 ஆனியன்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான்ஸ்டிக்கில் வந்து கடாயில் நான் இப்போ வந்து ஆயில் போட்டுக்கிறேன். நான் இது வந்து நல்ல டில் ஆயிலில் தான் நான் பண்ணினேன். ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டாச்சு. தென் மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டிருக்கேன். தென் ஜீரா போட்டுக்கிறேன். இப்போ வந்து சம் பீப்புள் வில் யூஸ் ஸ்பைசஸ் சச்சஸ் காடமம் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. பட் அந்த மாதிரி போட்டு தளிக்கக்கூடாது. மஸ்டர்ட், ஜீரா தான் போடணும். ஸோ சுறா புட்டுக்கு இப்படி போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தென் கறி பத்தா, அதாவது கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுடணும் அந்த ஆயிலில். ஸோ தட் அது நல்லா பொரியும் போது
பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் ஹிங் பவுடரும் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இது பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜிஞ்சர், கார்லிக், அது வந்து கொஞ்சம் நிறைய ஒரு 2 டீஸ்பூன் நிறைய வர அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லிஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபைன்லி சாப் பண்ணி இதையும் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதை நல்லா சாட் பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து நல்ல மணம் வரும் வீட்டில். இந்த பூண்டு இஞ்சி வதங்கும் போது அந்த நல்ல ஸ்மெல் வந்த பிறகு நம்ம ஆனியன்ஸ் போடணும். ஆனியன்ஸ் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கணும். இது நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா இப்போ பாருங்கள் குவான்டிட்டி மீன் வந்து நான் ஆக்சுவலாக வந்து 1.5 kg ஒரு ஃபுல் மீனாக தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோ மீன் நான் அன்றைக்கி செய்யலை, பாதி தான் செஞ்சேன். பாருங்கள் அதில் வந்து இப்போ மசாலா பவுடர்ஸ்லாம் போட்டுக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர், தென் 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், தென் 1 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் ஹல்தி போட்டுட்டு நம்ம நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கணும். நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ரா ஸ்மெல் ஆஃப் த ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் எண்ணெயில். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். பட் நல்லா வந்து இந்த மிளகாத்தூள் அந்த நெடியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பாருங்கள் நான் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஆனியன்ஸ் போட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் நான் சால்ட் போடலை. ஸோ அதையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது வதக்கும் போதே உங்களுக்கு வந்து வீட்டில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் நான் பாருங்கள் அந்த சுறா வந்து கொஞ்சம் தான் எடுத்து நான் வந்து வேக வச்சு அதை வந்து கையாலேயே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லேடலால் கூட வந்து பவுடர் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு கையால் அமைக்கிடலாம், இல்லைன்னா லேடலால் கூட அமைக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு பொடி பொடியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொட்டி கலர வேண்டியது தான். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. பட் நம்மளுக்கு கட்டிங் தான் கொஞ்சம் சாப்பிங் வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த சாப்பர் இருந்துட்டு அதுவும் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக சாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து குவான்டிட்டி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஃபிஷ்ஷில் பண்ணிவிட்டு நான் வந்து மீதி ரிமைனிங் ஃபிஷ்ஷை எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு நாள் பண்ணலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 1 டீஸ்பூன் ஆஃப் ஜீரா பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர் நம்ம வந்து போடணும். ஸோ இதுதான் வந்து இந்த நான்வெஜ் அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து கொஞ்சம் போக வைக்கும். இந்த ஜீரா வந்து அவ்வளவும் உடம்புக்கு நல்லது. ஸோ இது வந்து நார்மல் ஜீரகம் தான், பெருஞ்சீரகம் கிடையாது. அந்த ஸ்மால் ஜீரா இருக்கு இல்லையா அதுதான் நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து. ஸோ அதுதான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர் பெப்பர் 1 டீஸ்பூன் வர அளவுக்கு நம்ம வந்து க்ரஷ் பண்ணி போடணும். ஸோ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு இது வந்து இன்னும் அந்த நான்வெஜ் ஸ்மெல் அந்த கவிச்ச ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இதில் வராது. பட் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் வேணாம் அப்படின்னு ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லெமன் ஒரு 1 லெமனோ இல்லை 1/2 லெமனோ ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஸ்மெல்லே வரக்கூடாது, அதனால நான் வந்து 1/2 லெமன் வந்து இதில் வந்து ஸ்குவீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நல்லா கொஞ்சம் புளிப்பும் வரும், ப்ளஸ் ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், இஞ்சி, பச்சை மிளகா இந்த டேஸ்ட்டும் நிறையா இருக்கும். ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து அவ்வளோ சூப்பரான மசாலா ரெடி. இது வந்து நம்ம வந்து சூடாக சாப்பிடணும். கொஞ்சம் ஆறுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். சூடாக சாப்பிட்டிங்கும்போது அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து கடைசியாக வந்து இந்த தக்காளி வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா அந்த அவுட்டர் போர்ஷன் மட்டும் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் போடணும். இந்த வாட்டரியாக போடக்கூடாது. நான் வந்து ஸ்குவீஸ் பண்ணிவிட்டேன், வெறும் அந்த ஸ்கின் மட்டும் போடுறேன் பாருங்கள். அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ இது ஜஸ்ட் மேலே கொரியண்டர் லீவ்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த டொமேட்டோவையும் போட்டுட்டு நம்ம கார்னிஷ் பண்ணினா கலர்ஃபுல்லாக பார்க்க அப்பீலிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பரான சுறா புட்டு ரெடி. அவ்வளோ இடுப்புக்கு நல்லது, இது இடுப்புக்கு வலுவு தரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ மறக்காமல் இது ப்ரெக்னென்ட் விமென்ஸ், சின்ன பசங்க, பியூபர்ட்டி பசங்க எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.